தூத்துக்குடி மாவட்டம் சாமியாத்து கிராமம் மழை நீரால் சூழப்பட்டு தனித்தீவு போல் காட்சியளித்த நிலையில் தற்போது நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாமியாத்து கிராமத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கும் மேலாக தீவு போல மக்கள் மாட்டி சிக்கி தவித்து வந்த நிலையில் தற்போது நியூஸ் தமிழ்ல செய்தி வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த படகு சேவை என்பதும் விடப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில சென்று மக்களை மீட்டு வரக்கூடிய பணி இரவு நேரத்திலும் தொடர்ந்து வருகின்றது. 3 நாட்களாக சிக்கி தவித்து வந்த மக்கள் தற்போது அவர்கள் கரையை நோக்கி மற்றொரு கிராமத்திற்கு அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த படகில் தான் நாமும் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகளோடும் வயதானவர்களும் தொடர்ந்து 3 நாட்களாக பால் இல்லாமலும் அவர்கள் உண்ண உணவில்லாமலும் குடிக்க சுகாதாரமான தண்ணீர் இல்லாமலும் தவித்து வந்த அவர்கள் தற்போது படகு மூலமாக மீட்கப்பட்டு அக்கறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பத்திரமாக அவர்களை தொடர்ந்து மீட்கக்கூடிய பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் கொஞ்சம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் என்ற அடிப்படையிலே படகு மூலமாக மீட்கக்கூடிய அந்த பணி நடைபெறுகின்றது. தொடர்ந்து அவர்களை பத்திரமாக மீட்டுக் கொண்டு கரைக்கு கொண்டு சென்று மற்றொரு கிராமத்தில் வைத்து அங்கு ஒரு திருமண மண்டபத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவை எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல வேறு இடங்களில் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீடு இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய வீடுகளில் தங்குவதற்கான ஏற்பாடும் செய்து தரப்பட்டிருக்கின்றது. தற்போது குழந்தைகளோடு மூட்டை முடிச்சுகளோடு அதே போல மாற்று உடை போன்றவற்றை சர்டிபிகேட் போன்றவற்றை எல்லாம் எடுத்து பையில் வைத்துக் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று நாட்களாக இவர்கள் தொடர்ந்து மரண பயத்தோடு இருந்ததாகவும் தங்களை மீட்பதற்கு யாரேனும் வருவார்களா என்று கவலையோடு இருந்ததாகவும் தற்போது மீட்பதற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இரவு நேரமாக இருந்தாலும் நாங்கள் இப்போதே வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவராக வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த மீட்கக்கூடிய பணி என்பது இரவு முழுவதும் நடைபெறும் என்று இந்த மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.